வெல்கம் டு வெஸ்ட்புட் தமிழ். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது கார்த்திகை தீப நெய்யப்பம். அண்ணாமலையாருக்கு ரொம்ப உகந்த அப்பம் இது. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ செய்ய போகிறது கார்த்திகை தீப ஸ்பெஷல் நெய்யப்பம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் ரவை, அதே கப்பில் 1 கப் கோதுமை மாவு, இதே கப்பில் 1 கப் பொடிச்ச வெல்லம் எடுத்து ஒரு கிண்ணத்தை போட்டிருக்கோம். இந்த கப்பில் 2 கப் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு பாகுபதம் தேவையில்லை, நல்லா கொதி வரவும் ஆஃப் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் சால்ட் போட்டு நம்ம நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் சால்ட் போட்டு நம்ம நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். வெல்லம் கொதிச்சு வந்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெள்ளைப்பாக இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச மாவில் வடிகட்டிக்கலாம். வடிகட்டி விஸ்கால நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கட்டி போடாமல் கலங்க. கட்டியில் இல்லாமல் கலந்தாச்சு. இதை ஒரு பிளேட் வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம ஒரு மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுதான் கரெக்டான பதம். இதில் நம்ம 1 பிஞ்ச் ஏலக்காய் போட்டுக்கலாம். இந்த தேங்காயை நம்ம 1/2 டீஸ்பூன் நெய் ஊற்றி வறுத்து இந்த மாவுலேயே போட்டுக்கலாம். இந்த நெய்யோடய நம்ம இந்த மாவில் ஊற்றிக்கலாம். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடாயில் எண்ணெய் வச்சு ஒரு குழிக்கரண்டியாக ஊற்றி நம்ம அப்பம் போல் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பல்லாக தேங்காய் போட்டோம்னா அப்பம் கடிக்கக்குள்ளே டேஸ்ட் ரொம்ப சுவையாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிட்டு நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு கரண்டியாக ஊற்றிக்கலாம். அப்படியே எழும்பி மேலே வரும் பாருங்கள். நம்ம அப்படியே எண்ணெயை கொண்டு மேலே ஊற்றணும். நல்லா பஃப்னு உப்பி வரும். நம்ம அதை பிரட்டி விட்டுக்கணும். நல்லா எம்பி மேலே வரும். நம்ம பிரட்டி விட்டுக்கலாம்.